கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்கும் இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளிலே ஆண்டவருடைய திருப்பலியில் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். இன்று தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் கால் பதித்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்றும், நாங்கள் எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் மீண்டும் எங்களை சேர்த்து கொள்ள அவர் ஆசையாய் இருக்கிறார். எங்களோடு அந்த நட்புறவில் வாழ, அந்த நட்புறவை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வாதத்தால் உயர்த்த ஆண்டவர் விரும்புகின்றார் என்றும் இன்றைய நாள் எங்களுக்கு பாடம் கற்பிக்கிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் சொல்கின்ற செய்திக்கு கனிவாய் செவி சாய்த்து நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஆண்டவரோடு உள்ள நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கு எங்களை ஒப்புக்கொடுப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறைவின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே இப்பொழுது நாங்கள் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களில் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்துவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றுப்பில் கடவுளாய் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்.
ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்துக் காத்தார். ஆண்டவரின் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன் என்றார். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்டு அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவன் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டுக்கு
நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன், உம்முடைய கூலி ஆளுக்குள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம், ஏனெனில் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலிலிருந்து வந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இது எல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதவராயிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியிலே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும், ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவார்த்தையில் இருந்து 2 விடயங்களை உங்களோடு சேர்ந்து தியானிக்க நான் ஆசை கொள்கின்றேன். பிரியமானவர்களே, அதில் ஒன்று, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலை ஆண்டவர் மோசே ஊடாக வழிநடத்தினார். அவர்கள் பாலைவனத்திற்கு நுழைந்த உடனேயே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கின்றார். அவர்களுக்கு வாக்களிக்கின்றார், உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது, நீங்கள் தாராளமாய் உணவு உண்பீர்கள். அப்படியாக சொல்லி, எங்களுக்கு தெரியும், விடுதலை பயணம் நூல் 16வது அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு முதல் அடியாக மன்னாவை கொடுக்கின்றார், மன்னாவை பொழிகின்றார். இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, என்ன நடக்கிறது என்றால், இந்த குடியேற போன அந்த இடத்திலே, அந்த பயணத்திலே தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இது இருக்கிறது. இன்று நாங்கள் வாசித்த இந்த முதல் வாசகத்தில் தான் அந்த வாழ்க்கை நிறைவுக்கு வருகிறது. அதாவது என்ன நடக்கிறது? இஸ்ரேல் மக்கள் குடியேறுகின்றார்கள்.
குடியேறிய பிற்பாடு அவர்கள் பயிற்சியை ஆரம்பிக்கின்றார்கள், பலனடைய ஆரம்பிக்கின்றார்கள். அதன் பிற்பாடுதான் அந்த மன்னா பொழிவது நிப்பாட்டப்படுகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இவர்கள் பாலைவனத்திற்கு போகின்றார்கள். பாலைவனத்துக்கு உடனேயே என்ன நடக்கிறது என்றால், யாருமே எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் எங்கு சுற்றி பார்த்தாலும் பாலைவனம். பாலைவனத்தில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. பாலைவனம் எப்பயுமே எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கும். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேனோ, சுத்திலும் எங்கேயும் ஒரு மரச்செடிகள் கூட இல்லையே, எப்படி நாங்கள் உணவு அருந்துவது, இந்த பயணம் எப்படியாக இருக்க போறது என்று ஒரே பதட்டமாக அவருடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, அந்த பாலைவனத்தில் தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்கின்றார். இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றார், நான் உங்களை ஒருபோதும் குறைவாக வைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லி. அன்று முதல் எனக்கு அருமையானவர்களே, இவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். சுற்றி பாலைவனமாக இருந்தாலும், சுற்றி எந்த விதமான ஆசீர்வாதங்கள் தரக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட, இந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் எனக்கு அருமையானவர்களே விசேஷித்தவர்களாக கவனிக்கப்பட்டார்கள். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வழிநடத்தப்பட்டார்கள். இது இந்த காலத்தில் மிக பொருத்தமானது ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களை சுற்றி பார்க்கின்ற பொழுது எல்லா இடத்திலும் பொருளாதார தட்டுப்பாடுகள், சில நேரங்களில் உணவில்லாத தட்டுப்பாடுகள், எங்கள் வாழ்க்கை எப்படியாக மாறுமோ என்ற ஒரு ஏக்கத்தையும் கவலையிலும் மக்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எங்களுக்கு அருள்வாக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதிலிருந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்கு அருமையானவர்களே, சுற்றி பாலை நிலமாக இருந்தாலும் தேர்ந்து கொண்டவன் நான். சுற்றி பாலை நிலமாக இருந்தாலும் நான் தான் உங்களை வழிநடத்துகின்றேன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் குறை இருக்காது என்று வாக்குறுதி கொடுத்த அந்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அதே ஆண்டவரை தான் நானும் நீங்களும் நேசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதே ஆண்டவர் இன்றும் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, சுற்றிலும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும், சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தாலும், பொருளாதார போராட்டம் இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள், இதை சொல்கின்ற நான், ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அபிஷேகமான மக்கள். நிச்சயமாக யாருக்கு எந்த குறை இருந்தாலும் எங்களுக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்க மாட்டார். இதை நீங்கள் வீடுகளில் இருந்து ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இந்த பொருளாதார சிக்கல், நெருக்கடிகள், எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத பொருட்களுடைய தட்டுப்பாடுகள் நிறைய காலமாக இருந்தது. நான் ஒன்றை கேட்கட்டுமா? நாங்கள் என்றாவது சாப்பிடாமல் இருந்திருக்கிறோமா? என்றாவது நாங்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறோமா? பட்டினியாக இருந்திருக்கிறோமா? போக வேண்டிய பயணங்கள் தடைப்பட்டு இருக்கா? நான் சொல்வேன், நிச்சயமாக இல்லை. ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் எங்களை போஷித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சில நேரம் அந்த சமயத்தில் அந்த 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 நடக்கிற விஷயம், அந்த விஷயம் நடக்கின்ற அந்த சமயத்தில் சில நேரம் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் தேவையான நேரத்தில் தந்து ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் கொண்டிருக்கிறோம். அதை தான் இஸ்ரேல் மக்கள் அனுபவித்தார்கள். ஆனால் ஒரு காரியம் என்ன நடக்கிறது என்றால், நாங்கள் விடுதலை பயணம் நூல் 16வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், இவர்கள் முணுமுணுத்தார்கள். ஏனென்றால் அழைத்தவர் யார் என்று தெரியாத காரணத்தினால் முணுமுணுத்தார்கள். எப்படிப்பட்டவர்களுடைய கையிலே நானும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் அறியாததனால் முணுமுணுத்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு நபர் எங்களை வழிநடத்துகின்றார் என்று அறியாதனால் முணுமுணுத்தார்கள். கடைசியாக இந்த நாளில் நாங்கள் இன்று வாசித்த இந்த முதல் வாசகத்திலே, யோசுவா நூலிலே 5வது அதிகாரத்திலே இவர்கள் எல்லாம் அந்த முணுமுணுப்பை கண்டு, அல்லது அந்த முணுமுணுத்த அந்த தருணத்தை நினைத்து வெட்கப்பட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆண்டவரையா, இப்படிப்பட்ட ஆண்டவருடைய அபிஷேகத்தையா நாங்கள் இழந்து முணுமுணுத்தோம் என்று சொல்லி கவலைப்பட்டிருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே எப்பொழுதும் நாங்கள் முணுமுணுக்காது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்கு இந்த வாசகம் எங்களுக்கு பெரியதொரு படிப்பினையை, இவருடைய அனுபவம் பெரியதொரு படிப்பினையை கொடுக்கிறது.
அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது காரியம் இந்த ஞாயிறு. இந்த ஞாயிறு நாங்கள் பார்க்கிறோம், சொல்லப்படுகின்ற ஞாயிறு என்ன கேட்டால் லெத்தாரி ஞாயிறு என்று சொல்வார்கள். லத்தீன் பாஷையிலே லெத்தாரி என்று சொன்னால் ரிஜோய்ஸ் அல்லது மகிழ்ச்சியான ஞாயிறு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் பார்த்திருப்போம், இந்த தவ காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எங்கள் மனங்களை மாற்றி இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது என்ன என்றால் பெரியதொரு விழாவுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துறது. அதாவது நாங்கள் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவம் செய்து இருந்தாலும் ஆண்டவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்பதனை ஆணித்தனமாக ஆண்டவர் சொல்கின்றார். மற்றவர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. அது எப்படி இந்த பரிசேயர் சதுசேயர் இந்த இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னென்ன, இந்த பாவிகள், இப்படிப்பட்ட பாவிகள் எப்படி இவர் தொடலாம், அவர்களோடு எப்படி உரையாடலாம், அவர்களோடு எப்படி உணவருந்தலாம் என்ற கேள்வி. ஆண்டவர் சொல்கிறார், நான் இவர்களைத்தானே தேடி வந்தேன், இப்படிப்பட்ட நபர்களை தானே நான் அழைக்க வந்தேன் என்று ஆணித்தரமாக கூறியது மட்டுமல்லாமல் அவர் சொல்கிறார், நீ எப்படிப்பட்ட பாவத்தை செய்தாலும் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொல்லி. எப்படிப்பட்ட பாவம்? ஒரு கொலை செய்திருந்தால் நிச்சயமாக. எனக்கு அருமையானவர்களை, இந்த நாங்கள் வாசித்த இந்த நற்செய்தியிலே இந்த சின்ன மகன் செய்த காரியம் என்னவென்றால் ஒரு கொலை குற்றம். என்ன கொலை குற்றம் என்றால், எப்பொழுது அந்த கலாச்சாரத்திலே சொத்துகள் பிரிக்கப்படும் என்றால் ஒரு நபர் இறந்த பிற்பாடு தான் சொத்துகள் பிரிக்கப்படும். இவன் சொல்றான், அப்பா என்னுடைய சொத்தை தாங்கள் என்றால் என்ன? என்னை பொறுத்தவரையில் நீ இறந்த மனிதன். உயிரோடு ஒரு தந்தையை அவன் சாகடிக்கின்றான். அந்த தந்தையினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் எனக்கு அருமையானவர்களே? அப்படிப்பட்ட வேதனை, அப்படிப்பட்ட வேதனையை கொடுத்து இந்த மகன் போனான், எல்லாவற்றையும் அழித்தான். அந்த குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பெயரை வரவழைத்திருப்பான். ஏனென்றால் நிறைய வேலையாட்கள் உள்ள ஒரு பணக்கார குடும்பமாக இருந்திருக்கிறது. சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தோடு அந்த குடும்பம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தை சீரழித்த, அந்த குடும்பத்தினுடைய கெட்ட பெயரை வரவழைத்த இந்த மகன் திரும்பி வரும் பொழுது தந்தை ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. மாறாக அவன் எல்லாவற்றையும் இழந்திருந்தான். அவன் இடத்திலே உடை இருக்கவில்லை, காலில் மிதியடி இருக்கவில்லை, மோதிரம் எடுக்கவில்லை, ஒன்றுமில்லை. ஆனால் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து சொந்த மகனை அவர் எவ்வளவு தூரம் அன்பு செய்தார் என்பதனை அந்த தந்தை காட்டுகின்றார். இதே ஒரு தகப்பனை தான் நானும் நீங்களும் நேசிக்கிறோம். பிரியமான மகனே, மகளே, நாங்கள் எவ்வளவுதான் பாவம், எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும், எப்படிப்பட்ட துரோகம் செய்திருந்தாலும் அவர் மன்னிக்க ஆசையாக இருக்கிறார். அதனால் தான் சொல்கிறார், நான் உன்னோடு வழக்காடுவேன் என்று எரேமியா புத்தகத்திலே நான் உன்னோடு வழக்காடுவேன் என்கின்றார். எரேமியா புத்தகத்தில் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சொல்கின்ற பொழுது சொல்லுவார், என்னை விட்டகன்று வீணானவற்றை பின்பற்றுவதற்கு வீணாகும் அளவுக்கு என் மீது நீ என்ன குறை கண்டீர் என்று ஆண்டவர் திரும்ப 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 எங்களை கேட்கின்றார். ஏனென்றால் அவருக்கு நாங்கள் தேவை. பிரியமான பிள்ளைகளே, அவருக்கு நாங்கள் தேவை. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி என்றால் ஒரு சிறையில் இருந்து விடுபட்ட ஒரு அனுபவம், புதிய வாழ்க்கை. அதனால தான் இன்றைய 2வது வாசகம் எங்களுக்கு அழகாக சொல்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். புதிய வாழ்க்கைக்கு பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்கின்றார், ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார் என்று. இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாழ்க்கை. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, குற்ற உணர்ச்சி அற்றவர்களாக நாங்கள் வாழ்வோம். அதாவது எப்பொழுதோ நான் பாவம் செய்தேன் உண்மை, ஆனால் அந்த பாவம் ஆண்டவர் சிலுவையிலே அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை செய்து புது வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் புது மனிதர்கள், புதிதாய் படைக்கப்பட்டவர்கள். நம்பிக்கையோடு பயணம் செய்வோம். அவர் நிறைவான ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளையும் தொடர்ந்து வருகின்ற நாட்களையும் பயன்படுத்தி நாங்கள் ஏதாவது ஆண்டவரை விட்டு பிரிந்திருந்தால் இன்னும் பயப்படாமல் அவரை வந்து அவருடைய அன்பையும் மன்னிப்பையும் உணர்கின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய விசுவாசத்தை இப்பொழுது இவ்வாறு அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை,
யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞானத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இதே நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்கள் ஜெபங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். மனமாற்றம் தருபவராம் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இறை இயேசுவின் பணிவாழ்வை தங்கள் சொல்லாலும் செயலாலும் அனைத்து மாந்தருக்கும் வேறுபாடின்றி இறைவனின் இரக்கத்தை அனைத்து மாந்தருக்கும் சான்று பகர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமாம் என் இறைவா, இத்தவக்காலத்தில் எங்கள் குடும்பத்திலுள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையும். உமது வாழ்வில் நடத்தை, செயல்கள், பேச்சு, உடைநடை, பாவனை எல்லாம் உலக மாந்தர்களுக்கும் வழிகாட்டும் ஒளி விளக்காய் மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, இன்றைய உலகில் நிலவும் இளையோருக்கு எதிராக எழுப்பப்படும் கலாசார சீர்கேடுகள், மாய கவர்ச்சிகள், வன்முறைகள் இவை அனைத்திலிருந்தும் எம் இளையோரை பாதுகாத்து அவர்கள் பாடுகள், மரணம், உயிர்ப்பு அவற்றின் மறைப்பொருளை அறிந்து நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கும் தங்களுடைய காணிக்கைகளினாலும் ஜெபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களையும் உன்னுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியருளும். அதே நேரத்தில் இந்த திருப்பலியை வீடுகளில் இருந்து நேரடியாக பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர்த்தாமே ஆசீர்வதித்து உமது பரிபூரணத்தினால் நிறைத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த வேண்டுதல்களையும் இப்பொழுது நாங்கள் வைப்போம். விசேட விதமாக எங்கள் நாட்டையும் நாட்டு தலைவர்களையும் வைப்போம். இந்த பொல்லாத சூழ்நிலைக்குள்ளாக சிக்கொண்டு தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆண்டவர் பாதம் வைப்போம். தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகும் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. எனுமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாக இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகும் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. எனினும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமாய் இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரும்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்களை தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நட்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை அப்பா என்று அழைக்க இயேசு கற்று தந்திருக்கின்றார். நாங்கள் இன்றைய நாளில் அப்பா என்று அழைத்து பிறர் எங்களுக்கு செய்த குற்றங்களை மன்னிக்கவும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்த ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்கின்ற மனதையும் கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாம் ஒருவருக்கொருவர் இறைவன் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுருள் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன் உயிர் தொடுத்தேன் உறவை தேடி. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்றவர் நீர். எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதை விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னனும் தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசி நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.